உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பாயாக. முதல் நல்ல தைரியமான வசனம். என்ன வசனம் சொல்றாரு? உங்களுடைய இதயம் கலங்காதிருப்பாங்க. எதுக்கு கவலைப்படாதீங்கப்பா. அதான் கிறிஸ்தவனுக்கு பயப்படவே இருக்கக்கூடாது. நம்ம சத்துருவான சோதிப்பான் தான். நம்ம உடனே வார்த்தையை அறிக்கணும்னாக்கா நம்ம பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்க வல்லவரா இருக்கிறாரு. நான் எதுக்கு பயப்படணும்? நான் எதுக்கு பயப்படணும்? அதான் அடிக்கடி ஏற்கனவே நான் சொல்லி போச்சு. இது மறுபடியும் சொல்றோம் வச்சுங்களேன். ஒரு நாய் எடுத்துட்டு வெளியே போறவங்க பயப்படுவாங்களா? பயப்பட மாட்டாங்க. ஏன் பயப்பட மாட்டாங்க? நாய் கடிக்கிறது. அப்ப நாய் கூட போகும்போது பயப்படாத இருந்தது. ஒரு சிங்கத்துக்கு கூட வெளியே போகும்போது நம்ம பயப்படுவோமா? அப்படின்னா எல்லா ஜனங்களும் பார்ப்ப யூத கோத்திரத்தின் சிங்கம் நம்மளோட கூட இருக்கிறார். நம்ம பயப்பட தேவையில்லை. அப்ப அந்த தேவனுக்கு நம்ம எதுக்கு பயப்படணும்? சில பயங்கள் வரதான் செய்யும். பயம் இல்லாத மனிதன் கிடையாது. அந்த பயத்தை ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமா நம்ம அகற்ற வேண்டும். அப்படி செய்ய பொறுத்தம் தேவன் நமக்கு புதிய கிருபை கொடுப்பாரு. அதுதான் விசுவாசம். இன்னொன்னு ஞானசானம் எடுத்தா நம்ம போயிடலாம். ஆனா இன்னொன்னு அவிசுவாசியா இருந்தா போகவே முடியாது.